ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே ஒரு லைக்கையும் தட்டி விட்டுருங்க. அவங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்காக சேர்மன் அந்த ஃபீமேல் கில்லரை பற்றி தான் சொல்லிக்கிட்டு இருப்பான். நான் அவளுக்கு வீடு காரெல்லாம் கொடுத்தேன், அதுக்கப்புறம் ஒரு லேப் கார்டு கூட கொடுத்தேன். அதை வச்சு நம்ம என்ன பண்ணுறாங்களாம் எனக்கு தெரியாது அப்படின்ட்டு வர சொல்லிக்கிட்டு இருப்போம். சரி, அவளை பற்றி வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்குமா அப்படின்ட்டு வர இவன் கேட்பா. அவள் எப்போ பார்த்தாலும் இங்கிலீஷ் தான் பேசுவாள், அவளுக்கு கொரியனே தெரியாது அப்படின்ட்டு வர சொல்லுவான். சரி, வேறு ஏதாவது அப்படின்னு கேட்கும்போது அவள் ரொம்ப அழகாக இருப்பா அப்படின்னு வர ஒழிஞ்சிக்கிட்டு இருப்பான். அப்பான்னு பார்த்தா ஐரினும் வந்துருவா. உங்களுக்கு சில திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வேறு எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துக்கிட்டு இருப்பா. பான் உங்களுக்கு ஒரு கிஃப்ட்டும் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோன் வேறு வாங்கி கொடுப்பா. நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, பில்லெல்லாம் யோ கட்டுவாங்க அப்படின்ட்டு வேற சொல்லுவா. யோ உடனே செம்ம ஷாக் ஆகிடுவா. என்னது, நான் கட்டணுமா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே சேர்மேனும் எனக்கு அப்படின்ட்டு வேற அலைஞ்சிக்கிட்டு இருப்பான். அப்பன்னு பார்த்து டாக்டரும் வேற சாப்பாடெல்லாம் கொண்டு வந்துருவார். எல்லோரும் இங்கே தான் இருக்கீங்களா பான், உங்களுக்காக நான் ஃபுட் எடுத்துகிட்டு வந்தேன், நல்லா சாப்பிடுங்க அப்படின்ட்டு வேற சொல்லிக்கிட்டு இருப்பாரு. என்னடா அண்ணா, நீயே எல்லா வேலையும் பார்க்குற போல அப்படின்னு வேற இவன் கலாச்சிக்கிட்டு இருப்பா. சாப்பாடை பார்த்தோன்னே சேர்மேனும் ஆர்வமாக சாப்பிட்லான்னு போவான். உடனே டாக்டர் வண்டி காலையிலேருந்து ஒரு வாட்டினா பாம்பு போட்டியா, பாம்பு போடாமல் நீ எந்த சாப்பாடும் சாப்பிடக்கூடாதுரா அப்படின்ட்டு வேற சொல்லிக்கிட்டு இருப்பாரு. இது என்னையா புது பொருளையாக இருக்குது அப்படின்னு வேற கதறிட்டு இருப்பான். பான் நீங்கள் மட்டும் சாப்பிடுங்க, நான் அப்புறமா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை லூஸ் மாதிரி கத்திட்டு வேற போயிடுவான். உடனே ஐரினும் உங்கள் பிரதர் பயங்கர காமெடி பீஸாக இருப்பார் போல் அப்படின்ட்டு வேற சொல்லிக்கிட்டு இருப்பா. இவன் என்னது காமெடி பீஸா, கூட தங்கிப்பார் அப்போ தான் தெரியும் அப்படின்ட்டு வேற சொல்லுவா. உடனே பானும் அந்த சூப் எடுத்து வர குடிக்க ஆரம்பிச்சிருவாரு. பான் எதுக்கு இவ்வளோ அவசர அவசரமாக குடிக்கிறீங்க, உங்கள் பர்த்டே வரைக்கும் இந்த சூப்பை குடிச்சே ஓட்டிடலான்னு பார்க்குறீங்களா என்ன அப்படின்ட்டு வர இவன் கலாய்ப்பா. என்னது, பானுக்கு இந்த மாதம் பர்த்டேவா அப்படின்னு சொல்லிட்டு ஐரின் வேற பயங்கர ஷாக் ஆகிடுவா. இப்போ தான் தெரியுது அவரோட டோர் பாஸ்வேர்டு கூட 1031. அப்போ இந்த மாதம் தானா அப்படின்னு சொல்லிட்டு வேற யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இந்த பக்கம் ஹவுஸ் ஹஸ்பண்டும் கடைக்கு போயிட்டு வர வந்துக்கிட்டு இருப்பான். அப்போ பானும் இவன் அந்த ஃபீமேல் கில்லர் வீட்டை வந்து பார்க்கலாம்னு சொல்லிட்டு வர வந்துக்கிட்டு இருப்பாங்க. இவனுக்கு காலையில் தானே குழந்தை பிறந்தது, இப்போ என்ன வேற ஒரு பொண்ணோட இருக்கான், அந்த பொண்ணு யாராக இருக்கும் அப்படின்னு வர எட்டி பார்த்துக்கிட்டு இருப்பான். பார்த்தா கிங்ஸ்பேக்கோட ஓனர்னு தெரிஞ்ச உடனே இவ கூட என்ன சுற்றிக்கிட்டு இருக்கான், இவளை எப்போ பிடிச்சான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வர யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அப்போ பார்க்கில் பார்த்த பொண்ணும் இவ்வளவும் ஒன்று தான், நம்ம நினச்சது சரி, இவனுக்கு குழந்தைங்களே பிடிக்காதுன்னு நினச்சோம், ஆனால் இப்போ குழந்தை பிறந்திருக்கு. இப்போ 2 பேரும் சேர்ந்து ஒன்றா 204 பிளாக்குக்கு வேற வந்திருக்காங்க. அப்போனா ஒரே கேம்பஸ்குள்ளே இவனுக்கு 2 வீடா, ஐயோ இவன் பயங்கரமான ஆளாக இருப்பான் போலி, இவனை புரிஞ்சிக்கவே முடியல, இவனை பற்றி யோசிக்க யோசிக்க எனக்கு தலையே வெடிச்சிடும் போல இருக்கே அப்படின்ட்டு வேற புலம்பிக்கிட்டு இருப்பான். பானும் யோவோ அந்த ஃபீமேல் கில்லரை பிடிக்கலான்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா அவள் வீட்டில் யாருமே வேற இருக்க மாட்டாங்க, அவள் ஆல்ரெடி வேற எஸ்கேப் ஆகிட்டு இருப்பாள். இப்போ என்ன பண்ணுறது, அந்த சேர்மன் வேறு ஒரு லேபை பற்றி சொன்னால நானும் ராடுவா நாளைக்கு போய் வேணா செக் பண்ணி பார்க்கட்டுமா அப்படின்ட்டு வேற இவன் கேட்பா. இங்கே கட் பண்ணால் நம்ம சேர்மனை தான் கட்டுவாங்க, இந்த பில்லோ ரொம்ப நாறுது, எனக்கு வேறு ஏதாவது பில்லோ இருந்தால் கொடுக்குறீங்களா அப்படின்ட்டு வேற கேட்டுட்டு இருப்பான். ஐரினுக்கு வேற செம்ம டென்ஷன் ஆகிடும். அது பில்லோ மேலே தப்பு இல்லை, உங்கள் மேலே தான் நாத்தம் தாங்க முடியல அப்படின்ட்டு வேற சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்போது ஷாம்பு போட்டு என்ன லைட்டாக க்ளீன் பண்ணலாம்ல அப்படின்ட்டு வேற கேட்டுட்டு இருப்பான். இல்லை என் தலை இழுத்து வந்து தொடைகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஐரினை வேற பிடிக்காம வேற வந்து க்ளீன் பண்ணி விட்டுக்கிட்டு இருப்பான். கொஞ்சம் ஜென்டிலாக பண்ணுமா, ஒரு குழந்தைய ஹேண்டில் பண்ணுற மாதிரி பண்ணு அப்படின்ட்டு வேற குறை சொல்லிக்கிட்டே இருப்பான். அப்பன்னு பார்த்து பானம் வேற வந்துடுவார். இவன் க்ளீன் பண்ணுறதை பார்த்தோன்னே செம்ம டென்ஷன் ஆகிடுவார். நீ எதுக்கு இவனை க்ளீன் பண்ணி விட்டுட்டு இருக்க, விட்டால் குளிப்பாட்டிடுவோம் போல குழந்தை மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு பயமாக வேற டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிருவார். கூட நான் க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காரை துடைக்கிற மாதிரி தேய்ச்சி தேய்ச்சி வேற தொடச்சிக்கிட்டு இருப்பார். குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வர டைம் ஆகிடுச்சு, நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு வேற துரத்தி விட்டுருவார். ஐயோ அண்ணாத்த என்ன பண்ணுற, எனக்கு வலிக்குது அப்படின்ட்டு வேற சேர்மனும் கதறிட்டு இருப்பான். இந்த பக்கம் ஐயோவும் டெக்கியும் வேற ஒரு நகை கடைக்கு வந்திருப்பாங்க. ஏதாவது கிஃப்ட் வாங்கி தரப்போறியே என்ன அப்படின்னு வேற டெக்கியா ஆர்வமாக கேட்பான். ஆமாம்மா வா உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிரவே வேற ஒரு நெக்லஸ் இருக்கும், அதே வேற யோவும் அடித்து பார்த்துக்கிட்டு இருப்பா. டெக்கியை வேற ஆர்வ கோளாறுல பசங்களுக்கு பிரேஸ்லெட் தான் ரொம்ப பிடிக்கும், நானும் ஒன்று வாங்கணும்னு தான் நினச்சேன், பேசாமல் நான் பிரேஸ்லெட்டே வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரேஸ்லெட்டை வேற எடுத்து இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இதுக்கு பில் செட்டில் பண்ணுறேன் அப்படின்ட்டு வேற சொல்லுவான். நான் இது கிஃப்ட் தான் பண்ண போகிறேன், ஆனால் உனக்கு கிடையாதுரா, இந்த மாதம் பானுக்கு பர்த்டே வருது, அவருக்கு கிஃப்ட் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்ட்டு வேற சொல்லிடுவா. உடனே டெக்கிக்கு வேற செம மொக்கையாக போயிடும். நீ இந்த மாதிரி என்னை ஹர்ட் பண்ணிக்கிட்டேன்னு வச்சுக்கேன், அதுக்கப்புறம் நான் வெளில போய்டுவோம் பார்த்துக்கோ அப்படின்ட்டு வேற சொல்லுவான். ஓ வெளியே போய் வெயிட் பண்ணுறேன், சரி போ அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சல் அடிச்ச மாதிரி சொல்லிடுவா. நீ என்னை ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டேன், இந்த பிரேஸ்லெட்டை கழட்டுங்க நான் வெளில போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனை வேற கோச்சிட்டு வெளில வந்து வேற நின்றுக்கிட்டு இருப்பான். அப்போ யோ பார்த்து அந்த நெக்லஸை வேற பார்த்துருவான். பேசாமல் இந்த நெக்லஸை நம்ம யோக்கு கிஃப்ட் பண்ணால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த நெக்லஸ் எவ்வளோ, இதை கொஞ்சம் பில் பண்ணுறீங்களா அப்படின்ட்டு வேற கேட்பான். ஆனால் ஒரு சின்ன பிரச்சனை, இதை 6 months இஎம்ஐ மட்டும் போட்டுருங்க அப்படின்ட்டு வேற சொல்லிக்கிட்டு இருப்பான். அவங்கள வேற இஎம்ஐ போட்டு கொடுத்துருவாங்க. இங்கே கட் பண்ணால் ஐரினை தான் கட்டுவாங்க. பானங்களுக்கு பர்த்டே வருது, ஸோ நீங்கள் என்ன கிஃப்ட் பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு வேற குழந்தைங்கிட்டையும் கேட்பாங்க. என்ன கொடுக்குதுன்னு வேற 2 பேரும் யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்களாம். நல்லா யோசிச்சு சாட்டர்டேக்குள்ளே அம்மா கிட்ட எடுத்துகிட்டு வந்து கொடுங்க, அப்போ தான் பானங்களுக்கு என்னால் கொடுக்க முடியும் அப்படின்ட்டு வேற சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இங்கே கட் பண்ணால் நம்ம சேர்மேனை தான் கட்டுவாங்க. சேர்மேனும் தூக்கம் வரலன்னு சொல்லிட்டு அவன் சொந்த கதை சோக கதைலாம் வேற சொல்லிக்கிட்டு இருப்பான் பான் கிட்ட. நான் ரொம்ப நாள் முன்னாடி தான் சியோலுக்கு வந்தேன். சின்ன வயசில் நான் 10 வருஷமாக ஒரு ஆர்ஃபனேஜில் வளர்ந்தேன். அங்கே கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசெல்லாம் எடுத்து தானே நான் சியோலுக்கே வந்தேன். வந்த கொஞ்ச நாள்லேயே என்ன ஒரு ஃப்ராடு பையன் ஏமாத்தினான். அதுக்கப்புறம் நிறைய பேர் என்னை ஏமாத்தினாங்க. ஒரு பாயிண்டில் எனக்கு மற்றவங்கள ஏமாற்றணும்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் தான் நானே ஏமாற்ற ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எனக்கு குற்ற உணர்ச்சியாக தான் இருந்தது, அப்புறம் போக போக பழகிடுச்சு. ஆனால் இப்போது கம்ப்ளீட்டாக ஒரு
ஈவலா மாறி உங்க முன்னாடி இருக்கேன். என் கதைலாம் விடுங்க. உங்க கதை எப்படி? நீங்க எப்படி இந்த லைஃப்ப சூஸ் பண்ணீங்க அப்படின்ட்டு வேற கேட்பான். பாண்ட் சிம்பிளா, நீ கோர்ட்டுக்கு அந்த பக்கம் போயிட்ட. நான் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் கோர்ட்டுக்கு இந்த பக்கமே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வேற தூங்க ஆரம்பிச்சுருவாரு. இங்க கட் பண்ணா அந்த வயித்தெரிச்சல் பிடிச்ச ஆன்ட்டிய தான் காட்டுவாங்க. அவங்க ஹஸ்பண்டோட ஃபோன் எப்படியாவது ஆட்டைய போடணும்னு சொல்லிட்டு, நான் குளிக்கிறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். நீங்க போய் குளிச்சுட்டு வாங்க அப்படின்ட்டு வேற சொல்லுவா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பாத்ரூம்குள்ள போயிடுவாரு. இம்மீடியட்டா அவரோட ஃபோன ஆட்டைய போட்டு எடுத்துட்டு போய் அந்த ஹவுஸ் ஹஸ்பண்ட் கிட்ட வேற குடுத்துருவான். உடனே அவனும் ஆப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு, உடனே வேற அந்த அசோசியேஷன் ஆன்ட்டி இருக்கும்ல, அவங்க கூட சேர்ந்து நம்ம ஐரினை பார்க்கலாம்னு சொல்லிட்டு வேற போயிருப்பான். ஐரின் கிட்ட ஃபோனை கொடுத்துட்டு இன்னும் 8 நிமிஷம் தான் இருக்கு, சீக்கிரம் அப்படின்ட்டு வேற சொல்லுவோம். ஐரினும் ஓடி வந்து டெக்கி கிட்ட கொடுத்துட்டு இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்கு, எப்படியாவது ஆக்ட் பண்ணிடலாம், இன்ஃபர்மேஷன் எடுங்க அப்படின்ட்டு வேற சொல்லுவா. இந்த பென்ட்ரைவ் இதில் எல்லாத்தையும் நான் ஸ்டோர் பண்ணிட்டேன், இது அப்புறமா போட்டு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு பென்ட்ரைவையும் வேற கையில் கொடுத்துருவான். கிளம்பலாம்னு சொல்லும் போது கரெக்டாக யோன் வேற வந்துருவா. ஐரின் நீ வீட்டுக்கு போகாம இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு வேற கேட்பா. வீட்டுக்கு போகணும் தான் நினச்சேன், ஆனால் ஒரு விஷயத்த மறந்துட்டேன், அதனால தான் எடுத்துகிட்டு போகலாமேன்னு வந்தேன் அப்படின்னு வர சமாளிக்க ஆரம்பிச்சிருவா. சரி சரி போ அப்படின்னு சொல்லிட்டு டெக்கியை வேற துரத்தி விட்டுருவான். டி இங்கே என்னடா நடக்குது, உன்னை பார்க்க தனியாக வந்திருக்கா, நீங்கள் 2 பேரும் டேட் பண்ணுறீங்களா என்ன அப்படின்ட்டு வர இவன் கலாய்க்க ஆரம்பிச்சிருவா. உடனே டெக்கிக்கு வர செம்ம டென்ஷன் ஆகிடும். நான் ஆல்ரெடி ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன்னு உனக்கு தெரியாதா, எதுக்கு தவளம் இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு வர கத்த ஆரம்பிச்சிருவான். இங்கே கட் பண்ணால் நம்ம ஐரினா வேற காரில் வந்து ஏறிடுவா. ஐயோ இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்குது, எப்படியாவது ஃப்ளாட்டுக்கு போயிடணும் அப்படின்ட்டு வர பயங்கர டென்ஷனில் இருப்பாங்க. ஹவுஸ் ஹஸ்பண்ட் இந்த ஆப்ரேஷன் மட்டும் சக்ஸஸ் ஆச்சுன்னா இந்த டிடெக்டிவ்ஸை பற்றி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு வர சொல்லுவான். எதுவும் ஷேர் பண்ணுமா ப்ளீஸ், அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐரினா வேற பயமாக டென்ஷனாக ஆரம்பிச்சிருவா. இந்த பக்கம் இந்த வயிற்றுச்சல் பிடிச்ச ஆண்டியோ ஐயோ இவர் குளிச்சே முடிச்சிருவார் போலியே, எங்கே முன்னே இவங்க ஆளே காணும் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஃபோன் பண்ணுவா. உடனே ஹவுஸ் ஹஸ்பண்டும் நான் கீழே வந்துட்டேன், சீக்கிரம் வெளியே வா அப்படின்ட்டு வேற கத்திக்கிட்டு இருப்பான். ஐயோ இவர் வேற குளிச்சிட்டாரு, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, என்னங்க நீங்கள் அதுக்குள்ளேயே குளிச்சிட்டீங்க, என்னோட கம்மல் கொஞ்சம் காணும், அது அங்கே எங்கேயாவது இருக்கான்னு கொஞ்சம் தேடுங்க அப்படின்ட்டு வேற டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டு இருப்பான். அதுக்குள்ளேயே ஹவுஸ் ஹஸ்பண்டும் வந்துட்டு இந்த அவன் ஃபோனை புடி அப்படின்னு சொல்லிட்டு வேற கொடுத்துருவான். நல்ல வேலை ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிச்சு, இதுக்கப்புறம் ஆண்டம் விட்ட வழி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வேற கம்முன்னு போயிடுவான். இவனும் கரெக்டாக உள்ளே வந்து கோர்ட்டில் ஃபோனை வச்சுட்டு வேற அப்படியே அமைதியாக உட்காந்துக்கிட்டு இருப்பா. அவங்க ஹஸ்பண்டை வெளியே வந்துட்டு ஹனி பாத்ரூம் ஃபுல்லாக செக் பண்ணிட்டேன், எங்கேயுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்து அவர் ஃபோனை தான் எடுத்து செக் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. இங்கே கட் பண்ணால் நம்ம இவன் வேற டேரக்டரை மீட் பண்ண வேற வந்திருப்பா. டேரக்டரும் ஐயோ நீ இன்னும் பாண்ட் கூட டச்சில் தானே இருக்க அப்படின்ட்டு வேற கேட்பாரு. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஹாப்பியாக வேற இருப்பா. சார் நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், கூடிய சீக்கிரம் இந்த கிங்ஸ் பேக் ஆப்ரேஷன் முடிய போகுது அப்படின்ட்டு வேற சொல்லுவா. உனக்கு எதாவது கிடச்சிதா என்ன அப்படின்ட்டு வேற கேட்பாரு. ஆமாம் சார், ஜெய் இன்டர்நேஷனலோட சேர்மனே இப்போ என் கஸ்டடியில் தான் இருக்கான் அப்படின்ட்டு வர சொல்லுவா. இது உன் கஸ்டடியிலையா, எங்கே இருக்கான் அப்படின்ட்டு வர கேட்பாரு. சார் ஃபஸ்ட்டு நீங்கள் அவனோட இன்ஃபர்மேஷனை கொஞ்சம் கான்ஃபிடென்ஷியலாக மெயின்டைன் பண்ணணும், அதேமாரி அவனுக்கு ஒரு சேஃப் பிளேஸும் ரெடி பண்ணணும் அப்படின்ட்டு வேற கேட்பா. சரி அதெல்லாம் நான் பார்த்துட்டு உனக்கு சொல்கிறேன், நீயும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இரு, ஏன்னா நம்ம நினச்சதை விட இந்த ஆப்ரேஷன் இன்னும் மோசமாக போயிட்டே இருக்குது. ஸோ இந்த ஆப்ரேஷனை நீ முடிக்கணும்னா ஃபஸ்ட்டு நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்ட்டு வேற அட்வைஸ் பண்ணுவார். சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு மீட்டிங் முடிச்சுட்டு இவ்வளோ வீட்டுக்கு போவா. இவளை யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரியே இருக்கும். யார் இது நம்மளை ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு மேலே இங்கே இருந்தால் சேஃப் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவரை காரை எடுத்துகிட்டு கிளம்பிடுவா. அந்த காரம் வேறு பின்னாடியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கும். இந்த பக்கம் அந்த ஃபீமேல் கில்லர் ஹாஸ்பிட்டலில் ஒருத்தனை கொண்டு இருப்பான்ல, அந்த கேஸை வேறு இப்போ தான் கண்டே பிடிச்சிருப்பாங்க. அந்த கொலையை பார்த்தோன்னே இவங்களுக்கு வேறு பயங்கர ஷாக் ஆகிடும். இந்த மாதிரி ஒரு கொடூரமான கொலையை நான் பார்த்ததே இல்லை அப்படின்ட்டு வேறு டெக்கியாக சொல்லுவான். நீ எல்லா ஃபார்மாலிட்டிஸையும் முடிச்சுட்டு இந்த பிளேஸை ஐசோலேட் பண்ணிவிடு, நான் போய் பானை பார்த்துட்டு வரேன்னு வேறு இவன் கிளம்பிடுவா. இந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து வேறு பான் கிட்ட காட்டுவா. பான் எனக்கு தெரிஞ்சு அவங்க ஹியூமன்ஸ் மேலே ஏதோ டெஸ்ட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு வேறு இவன் சொல்லுவா. அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்தோன்னே சேர்மனுக்கு வேறு செம்ம பயம் வந்துடும். எனக்கு தெரியவே தெரியாது அவங்க இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு, நான் உண்மையை தான் சொல்கிறேன் அப்படின்ட்டு வேறு சொல்லுவான். இப்போனா உன் கம்பெனி பற்றி தெரிஞ்சுதா, அவங்க இதை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, மக்களை சாகடிக்கிறது தான் ஒரே குறிக்கோளாக வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு வேறு பானும் டென்ஷன் ஆவார். எனக்கு தெரிஞ்சு அவங்க ஏதோ பாக்டீரியாவை க்ரியேட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன், அதோட பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்கும்னு ஏதாவது கண்டுபிடிக்க முடிஞ்சுதா அப்படின்ட்டு வேறு கேட்பாரு. நான் இப்போ தான் இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்லியிருக்கேன் அப்படின்ட்டு வேறு இவன் சொல்லுவா. இங்கே கட் பண்ணால் ஆன்டிஸை தான் காட்டுவாங்க. அந்த பென்ட்ரைவில் இருக்க அந்த ஆடியோஸ்லாம் வேறு அந்த வயிற்றுச்சல் பிடிச்ச ஆண்டியும் கேட்கும். அதில் ஃபுல்லாக இங்கிலீஷ் தான் பேசிக்கிட்டு இருப்பாங்களாம். இதில் ஃபுல்லாக இங்கிலீஷ் தான் பேசுகிறாங்க. இதில் இருக்கிறதுக்கு என்ன மீனிங்னே எனக்கு புரியல, கொஞ்சம் நீ என்னன்னு கேட்டு சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அசோசியேஷன் ஆண்டியை வேறு கேட்கும். அந்த அசோசியேஷன் ஆண்டியோ ஐயோ நம்ம சைடு திருப்புறாளே அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு வயிற்று கலக்கிற மாதிரி இருக்குது, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஏஞ்சி ஓடிடுவா. ஏய் உனக்கு மட்டும் தானே இங்கிலீஷ் தெரியும், எங்கே போகிற, வந்து கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்ட்டு வேறு எல்லாரும் கத்த ஆரம்பிச்சிருவாங்க. உடனே ஐரினோ இந்த ஆடியோவில் எனக்கு ஒன்றே ஒன்று தான் புரிஞ்சுது, ஏதோ கோர்ஸ் ப்ராஜெக்ட்னு பேசிட்டு இருந்தாங்க, என்னவா இருக்கும் அப்படின்ட்டு வேறு கேட்பா. உடனே ஹவுஸ் ஹஸ்பண்டும் இதில் போன்ஜார் காஃபியில் 2 மணிக்கு மீட் பண்ணுறேன்னு கூட பேசியிருக்காங்க, அதுதான் எனக்கு புரிஞ்சுது அப்படின்ட்டு வேறு சொல்லுவான். அப்போனா அவங்க 2 மணிக்கு மீட் பண்ணுறாங்க, நம்ம அங்கே இந்த இடத்துக்கு போனால் நம்மளுக்கு ஏதாவது க்ளூ கிடைக்கும், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வேறு இம்மிடியேட்டாக கிளம்பிடுவாங்க. இவங்க நினச்ச மாதிரியே இவங்க ஹஸ்பண்டும் ஒரு பொண்ணோட வேறு பேசிக்கிட்டு இருப்பாரு. இவங்க என்னையே ஏமாத்திரியும் உன்னை நான் விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு வேறு துரத்திட்டு வருவாங்க. ஆனால் அதுக்குள்ளே அந்த பொண்ணை இறக்கி விட்டுட்டு அவர் பாட்டு கார் எடுத்துகிட்டு கிளம்பிடுவார். இவனா என் கையில் மாட்டினாலே, உனக்கு எவ்வளோ தைரியம் தான் இன்னொருத்தனோட புருஷனுக்கு ஆசைப்படுவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயிற்றுச்சல் பிடிச்ச ஆண்டியும் போட்டு உழுக்குன்னு உழுக்க ஆரம்பிச்சிருவா. நான் யாருன்னு உனக்கு தெரியுமா, உன்னை நான் என்ன பண்ணுறேன்னு பாரு, இப்போ இரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் வேற கத்த ஆரம்பிச்சிருவா. உடனே வயிற்றுச்சல்
பிடிச்ச ஆண்டியும் அசோசியேஷன் ஆண்டி கிட்ட இவன் என்ன பேசுகிறானே எனக்கு புரியல, கொஞ்சம் டிரான்ஸ்லேட் பண்ணு அப்படின்ட்டு வர சொல்லுவா. ஆனால் அசோசியேஷன் ஆண்டிக்கு சுத்தமாக இங்கிலீஷே தெரியாது. இருந்தாலும் எனக்கு இங்கிலீஷ் தெரியும்னு வர இவ்வளோ நாள் ஏமாற்றி இருப்பாங்க. உடனே இவங்களும் தெரிஞ்ச மாதிரி அவ்வாரியோ அப்படின்ட்டு வர அந்த பொண்ணை பார்த்து கேட்பாங்க, என்னது அவ்வாரிவா, உனக்கு அறிவு இருக்கா, என் முடியை பிடிச்சி இந்த ஆட்டம் ஆடுறா, அவ்வாரியோன்னு கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு கத்த ஆரம்பிச்சிருவா. இவன் என்ன பேசுகிறான்னு எனக்கு புரியல, நான் என்ன பேசுகிறேன்னு அவளுக்கு புரியல, போட்ட விஷயம்லாம் கலைஞ்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு வர அசோசியேஷன் ஆண்டியாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போன்னு பார்த்தா உங்கள் பொண்ணு வேற வந்துடும். அம்மா இங்கே என்ன நடக்குது அப்படின்ட்டு வேற கேட்பா. அவளுக்கு வேற இங்கிலீஷ் தெரியுமா. உடனே வயிற்றுச்சு பிடிச்ச ஆண்டியும் என் ஹஸ்பண்ட் இவளுக்கு தெரியுமான்னு கொஞ்சம் கேட்டு சொல்கிறியா அப்படின்ட்டு வேற சொல்லுவாங்க. அந்த குட்டி பொண்ணும் இவங்க ஹஸ்பண்ட் உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் ஏன் அவங்கள மீட் பண்ண வந்தீங்க அப்படின்லாம் வேற கேட்டுக்கிட்டு இருப்பா. இவங்க ஹஸ்பண்டை நான் ஜாப் விஷயமாக தான் பார்க்க வந்தேன், அவர் அமெரிக்காவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலான்னு இருக்கோம், ஸோ அது விஷயமாக தான் பார்த்து பேசிவிட்டு அப்படியே சேலரி டிஸ்கஷனையும் பண்ணலான்னு வந்தேன், ஆனால் இவங்க இதை தப்பாக புரிஞ்சுட்டு என்னை இப்படி போட்டு அடிச்சிட்டாங்க அப்படின்ட்டு வேற சொல்லிக்கிட்டு இருப்பா. உடனே அந்த குட்டி பொண்ணை வேற அதை டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லுவாங்களாம், என்னது அமெரிக்காவுக்கு ட்ரான்ஸ்ஃபரா, ஐயோ நான் எல்லாத்தையும் கெடுத்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு வயிற்றுச்சல் பிடிச்ச ஆண்டி வேறு பயங்கரமாக கதற ஆரம்பிச்சிருவா. நீங்கள் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கீங்க, உங்கள் ஆஸ்ட்ரியெல்லாம் சூப்பராக இருக்குது, நான் தெரியாமல் பண்ணிட்டேன், நான் மன்னிச்சிருங்க, என் ஹஸ்பண்டோட வேலைக்கு இதனால் ஏதாவது பிரச்சனை வருமானு கொஞ்சம் கேட்டு சொல்கிறியா அப்படின்ட்டு வேறு அந்த குட்டி பொண்ணுக்கிட்டேயும் கேட்பாங்க. அந்த குட்டி பொண்ணை வேறு ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்ட்டு வேறு கேட்பா. பிரச்சனைலாம் எதுவும் வராது, ஆனால் என்ன சேலரி மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வேறு பயங்கர துமுறாக சொல்லிட்டு வேறு போவா. ஒழுங்காக என் ஹஸ்பண்ட் இதை மறைக்காமல் இருந்தால் இவ்வளோ பிரச்சனை நடந்தே இருக்காது அப்படின்ட்டு வேறு வயிற்றுச்சல் பிடிச்ச ஆண்டியை ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பா. உடனே வேறு ஒரு ஆண்டியும் வந்துட்டு உங்கள் குழந்தை ரொம்ப அழகாக இங்கிலீஷ் பேசுகிறா, எங்கே படிக்க வைக்கிறீங்க அப்படின்ட்டு வேறு கேட்டுட்டு இருப்பாங்க. அதுக்கு அசோசியேஷன் ஆண்டி எதுவும் பதில் சொல்லாமல் வாத்தவங்க நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு வேறு அவங்க பொண்ணையும் கூப்பிட்டு வந்துடுவாங்க. வீட்டுக்கு வந்தவொடனே எங்கே உனக்கு இவ்வளோ டேலண்ட் வந்தது அப்படின்ட்டு வேறு கேட்பாங்க. அந்த குட்டி பொண்ணை உங்ககிட்ட இருந்து தாமா அப்படின்ட்டு வேறு க்யூட்டாக சொல்லிக்கிட்டு இருப்பா. சரி இன்னைக்கு அம்மாவோட மானத்தை நீ காப்பாற்றிட, அதனால் இன்னைக்கு உனக்கு என்ன வேணுமோ கேளு, அம்மா அதை நிறைவேற்றுறேன் அப்படின்ட்டு வேறு சொல்லுவாங்க. அதுக்கு அந்த குட்டி பொண்ணும் கிளவராம்மா இன்னைக்கு இங்கிலீஷ் கிளாஸை ஸ்கிப் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோனில் நான் கேம் விளையாடட்டுமா அப்படின்ட்டு வேறு கேட்பா. இவங்களும் நோ சொல்ல முடியாதனால என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் வேறு முடிச்சுட்டு உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் அந்த வயிற்றுச்சல் பிடிச்ச ஆண்டியும் ஏங்க இந்த மேட்ரு என்கிட்ட முன்னாடியே சொல்லலை, நீங்கள் சொல்லதுனால எனக்கு எவ்வளோ திரும்ப பிரச்சனை ஆகிடுச்சு அப்படின்ட்டு வேறு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. பரவாயில்ல விடு, என்னோட தேவை அவங்களுக்கு வேணும்னா அவங்களே எனக்கு வேலை கொடுக்க போகிறாங்க, ஸோ ஃப்ரீயாக விடு அப்படின்ட்டு வேறு சொல்லுவார். இருந்தாலும் முடியெல்லாம் பிடிச்சி இழுத்துட்டேன் அப்படின்ட்டு வேறு இந்த வயிற்றுச்சல் பிடிச்ச ஆண்டியை ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதை விடு, நாளைக்கு ஒரு நாள் மட்டும் நீயும் குழந்தையும் வெளியவே போகாதீங்க புரியுதா அப்படின்ட்டு வேறு சொல்வார். இந்த பக்கம் யோவா அந்த பாக்டீரியாவை பற்றி சயின்டிஸ்ட் கிட்ட வேறு விசாரிக்கலான்னு வந்துருப்பா. அந்த சயின்டிஸ்ட்டும் இது ஒரு புது வகையான கொரோனா அப்படின்ட்டு வர சொல்லுவாங்க. இது கொரோனாவா, இது வெப்பனை யூஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ்லாம் இருக்கா, இது கொல்லக்கூடியதா அப்படின்லாம் வேற கேட்டுக்கிட்டு இருப்பா. இதோட மொட்டாலிட்டி ரேட்டு 90%, இது மனுஷங்களை கண்டிப்பாக கொல்லும் அப்படின்ட்டு வர சொல்லுவாங்க. என்னது 90% அப்படின்ட்டு வர இவன் ஷாக் ஆகிடுவா. ஆமாம், இது காற்றுல 5 நிமிஷம் பரவச்சுன்னா போதும், மக்கள் கண்டிப்பாக இறந்துருவாங்க அப்படின்ட்டு வர அந்த சயின்டிஸ்ட்டோ சொல்லுவாங்க. கொரோனான்னு சொல்கிறீங்களே, இதுக்கு க்யூர்லாம் இருக்கா அப்படின்ட்டு வர இவன் கேட்பா. இப்போதைக்கு இந்த வேரியண்ட்டுக்கு க்யூரே கண்டுபிடிக்கல, கண்டும் பிடிக்க முடியாது, ஏன்னா ரொம்ப கஷ்டம் அப்படின்ட்டு வர அந்த சயின்டிஸ்ட்டோ சொல்லுவாங்க. யோக்கு வேறு ஷாக்கு தாங்க முடியாது. உடனே வந்து ஐரின் கிட்டேயும் டெக்கி கிட்டேயும் வேறு இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருப்பா. இன்னும் இந்த கோர்ஸ் ப்ராஜெக்டை வச்சு என்னென்னலாம் பிளான் பண்ணுறாங்கன்னு தெரியலன்னு வேறு இவன் புலம்பிக்கிட்டு இருப்பா. கோர்ஸ் ப்ராஜெக்டா, இந்த போர்டை நான் எங்கேயும் கேட்டிருக்கேனே அப்படின்ட்டு வேறு ஐரினும் யோசிச்சுக்கிட்டு இருப்பா. அப்போ தான் அவளுக்கே ஞாபகம் வரும், இது நம்ம அந்த ஆடியோவில் கேட்டுமே, ஒரு வேளை ரெண்டும் ஒன்றா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேப்டாப் வேறு எடுத்துகிட்டு வர ஓடிடுவா. இந்த பக்கம் இவன் வேறு பானுக்கு மொட்டாலிட்டி ரேட் 90% அப்படின்ட்டு வேறு சொல்லுவா. என்னது 90%? அப்போனா கண்டிப்பாக ஏதோ பயோ அட்டாக் தான் பிளான் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன், நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்ட்டு வேறு பானு சொல்லுவார். இந்த பக்கம் ஐரினா அந்த லேப்டாப்பை கொண்டு வந்துட்டு என்னோட ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் யாருக்கிட்டே கோர்ஸ் ப்ராஜெக்ட்டை பற்றி தான் பேசின மாதிரி இருந்தது, ஃபுல்லாக இங்கிலீஷில் இருக்குது, எனக்கு முழுசாக புரியல, நீங்கள் வேணால் கேட்டு பார்க்குறீங்களா அப்படின்ட்டு வேறு ப்ளே பண்ணிவிடுவா. அதை கேட்டோடனே பயங்கர ஷாக் ஆகிடுவா. ரெண்டும் ஒன்று தான், சரி உன் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் இப்போ எங்கே இருக்கார், அவரோட ஃபோன் நம்பர் இருக்கா அப்படின்ட்டு வேறு கேட்பா. அவர் நம்பர் என்கிட்ட இருக்குது, நான் போய் ட்ராக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேறு டெக்கியும் ஓடிடுவான். டெக்கியும் ஒரு வழியாக அவனோட லொக்கேஷனை வேறு ட்ராக் பண்ணுறான். ஆமாம், இவன் எலிமெண்ட்ரி ஸ்கூலில் என்ன பண்ணுறான் அப்படின்ட்டு வேறு கேட்பான். இது எலிமெண்ட்ரி ஸ்கூலா அப்படின்னு சொல்லிட்டு ஐரினும் பயங்கர ஷாக் ஆகிடுவா. ஏன்னா காலையில் தான் அசோசியேஷன் ஆண்டி இன்றைக்கி எலிமெண்ட்ரி ஸ்கூலுக்கு ஹெல்த் மினிஸ்டர் வராரு, அந்த அசோசியேஷன் மீட்டிங்கில் நம்ம போய் கலந்துக்கணும் அப்படின்லாம் வேறு சொல்லியிருப்பாங்க. அது வரை உங்களுக்கு ஞாபகம் வருமா, இன்றைக்கி ஹெல்த் மினிஸ்டர் அந்த ஸ்கூலுக்கு வராரு அப்படின்ட்டு வேறு சொல்லுவாள். உடனே ஈவெண்ட்டுக்கும் பயங்கர ஷாக் ஆகிடுவாங்க. இங்கே ஈவெண்ட்டை வேறு ஸ்டார்ட் ஆகிடும். ஹெல்த் மினிஸ்டர் வேறு எல்லா குழந்தைங்களும் உட்கார வச்சு வேறு ஸ்பீச் கொடுத்துட்ருப்பாரு. அந்த மீட்டிங்கில் தான் ஐரனோட குழந்தைங்களும் மொத்த கிங் கேஸ்ல அசோசியேஷன் மெம்பர்ஸும் வேறு உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ட்டு வேறு இவன் யோசிச்சுக்கிட்டு இருப்பா. அநேகமாக இந்த கோர்ஸ் ப்ராஜெக்ட் ஹெல்த் மினிஸ்டர் கொள்றதுக்கான பிளான்னு தான் நினைக்கிறேன், நீ என்ன பண்ணு, இங்கே உட்காந்து எங்களை கைட் பண்ணு, நான் பானுக்கும் டேரக்டருக்கும் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன், இமீடியட்டாக ஸ்கூலுக்கும் போகிறேன் அப்படின்ட்டு வேறு சொல்லுவா. ஐயோ அந்த ஸ்கூலில் தான் என் குழந்தைங்களும் படிக்கிறாங்க அப்படின்ட்டு வேறு ஐரனும் பயங்கரமாக டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிருவா. அப்போ நீ இமீடியட்டாக ஸ்கூலுக்கு போ அப்படின்ட்டு வேறு டெக்கியும் துரத்தி விட்டுருவான். இந்த நியூஸை கேட்டவொடனே பானை வேறு வேகமாக ஸ்கூலுக்கு வந்துக்கிட்டு இருப்பார். அந்த ஸ்கூலில் அந்த பாமை வைக்க போகிறது வேறு யாரும் கிடையாது, வயிற்றுச்சல் பிடிச்ச ஆண்டியோட ஹஸ்பண்டு தான். அவனும் பாமை வச்சுட்டு அந்த பொண்ணுக்கு வேறு இன்ஃபார்ம் பண்ணிவிடுவான். அந்த பொண்ணை வேறு இவங்க போட்டு புரட்டி இருப்பாங்களா, அந்த பொண்ணு தான் அந்த ஃபீமேல் கில்லரு.
அவளும் சரிங்க ஈவெண்ட் ஆரம்பிச்சிச்சு கிளம்பலாம் அப்படின்ட்டு வேற அவளும் அங்கேருந்து கிளம்பிடுவா. இந்த பக்கம் மினிஸ்டரும் ஸ்கூலில் பாம்பு இருக்குன்னு தெரியாமே குழந்தைங்களுக்கு வேற எப்படி கையை க்ளீனாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு வேற கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருப்பாரு. ஐரின் வேற இந்த பக்கம் ஸ்கூலுக்கு வேகமாக வேற ஓடி வந்துக்கிட்டு இருப்பா. அட்லீஸ்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்குனா கால் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு வேற ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பா. ஐரின் இந்த விஷயத்தை அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கன்வே பண்ணலாம், அந்த பாம்பை டிஃப்யூஸ் பண்ணி குழந்தைங்களையும் மினிஸ்டரையும் காப்பாற்றினாங்களான்னு சொல்லிட்டு நாளைக்கு எபிசோடில் கன்டினியூ பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரே ஒரு லைக்கும், இந்த சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். until then bye bye friends.